பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தலத்தின் ரகசியத்தை இப்பொழுது நாம் இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 22 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி நீ அங்கே போய் சேருமட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாசிக்கப்பட்ட பகுதி என்ன என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். அதாவது, சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார். எனவே அங்கே குடியிருக்கிற லோத்துவை காப்பாற்ற முடிவு செய்தார். ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டு சோதோம் கொமோராவில் குடியிருக்கக்கூடிய அவனை, லோத்துவை காப்பாற்ற முடிவு செய்தார். தம்முடைய தூதர்களை அனுப்பினார். அவர்கள் அங்கே வந்தார்கள். அங்கு லோத்துவையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் 2 மருமக்களையும் அழைத்து கொண்டு அவனுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு வேறு இடத்துக்கு ஓடிப்போ, சோவாருக்கு ஓடிப்போ என்று சொல்லி அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள். அதாவது, அந்த ஊரை விட்டு வெளியே வரும் பொழுது, சோதம் குமாரை விட்டு வெளியே அவனை கொண்டு வரும் பொழுது தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார்கள். அவன் மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, நான் அருகே இருக்கிற சின்ன ஊராக இருக்கக்கூடிய அந்த சோவாருக்கு நான் போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு இடத்தை நிர்ணயித்திருக்கிறார். அழிக்கும்படியாக, அந்த சோதாம் குமாராவை அழிக்கும்படியாக ஒரு அழிவின் ஆவிக்குரிய தளமானது செயல்பட போகிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அழிக்கக்கூடிய ஆவிக்குரிய தளம் செயல்பட துவங்கினால் அது எல்லாவற்றையும் அழித்து போடும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது லோத்துவையோ லோத்துவுடைய பிள்ளைகளையோ யாரையுமே விட்டு வைக்காது என்று கர்த்தருக்கு தெரியும். அந்த அழிவிலிருந்து லோத்துவையும் லோத்துவுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் காப்பாற்ற தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவருடைய மருமக்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டாலும் அவனுடைய மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் அவர்களால் காப்பாற்றப்படும்படியாக அவர் ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்படி ஊரை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் ஒரு இடத்தை குறித்து கொடுக்கிறார். நீ மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த மலையிலே அவர்கள் இருக்கும்படியாக, அந்த இடத்தை அழிவிலிருந்து காக்கும்படியாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த இடத்தை இவர்கள் வேண்டாம் என்று சொல்லி, அருகே இருக்கக்கூடிய சோவாருக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றும் பொழுதும் கர்த்தர் அதற்கு இடம் கொடுத்து, சரி நீ சோவாருக்கு போ, நீ போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அதாவது, அழிக்கிற அந்த தளமானது இறங்கி வருகிறதை தாமதப்படுத்துகிறார். அதாவது, அந்த சோவாரை அவர் பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே கொண்டு வருகிறார். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் அதை மூடிக்கொள்ளுகிறார். சோதோமிலே இருந்து வெளியே வரக்கூடிய, சோதோம் குமாரிலிருந்து வெளியே வரக்கூடிய லோத்துவும் அவன் பிள்ளைகளும் அவனுடைய மனைவியும் சோவார் போய் சேரு மட்டும், சோவாரில் இருக்கும் மட்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பை நிர்ணயிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போய் சேருகிறார்கள். அதன் பிறகு சோதோம் குமாராவுக்கான அழிவு நேரிடுகிறது. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிறாள் லோத்துடைய மனைவி. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டதும்
அவன் என்ன செய்கிறான்? சோவாரிலே குடியிருக்க பயந்து போகிறான். கர்த்தர் நியமித்த அந்த இடத்திலே, பாதுகாப்பாக கொடுத்த அந்த இடத்திலே அவன் இருக்க பயந்து போய் அவர் முதலாவதாக குறித்து கொடுத்த மலைக்கு அவன் ஓடிப்போகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு இடத்தை முன்குறித்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தை நாம் வேறு கேள்விகள் இல்லாமல், வேறு மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. அதில் ஒரு மாற்றத்தை நாம் செய்வோமானால் அதையும் கர்த்தர் அங்கீகரிக்கின்ற அந்த வேளையிலே அந்த இடத்திலே தொடர்ந்து நாம் தரித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இவர்கள் சோவாரிலேயே தொடர்ந்து குடியிருந்திருந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்திருக்கும், அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதுக்கு இருக்க பயந்து அவர் மீண்டுமாய் மலைக்கு ஓடி போனதினாலே அவர்களுடைய சந்ததியே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளம், அழிவின் ஆவிக்குரிய தளம் இறங்கி வரும் பொழுது அது வேறு வித்தியாசங்களை பார்க்கறதில்லை. நீதிமானாயிற்றே, லோத்து நீதிமானாயிற்றே, அவன் பிள்ளைகளும் நீதிமான்களாயிற்றே என்று சொல்லி அந்த அழிக்கின்ற ஆவிக்குரிய தளம் வித்தியாசப்படுத்தி பார்க்கறதில்லை. அது எல்லாரையும் அழிக்கும்படியாக இறங்கி வருகிறது. ஒருவரை கூட விட்டு வைக்காமல் அழிக்கும்படியாக இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அழிவுக்கு மத்தியிலே அவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த சோவாருக்குள்ளே அவர்கள் கடந்து போய் அந்த சோவாரிலேயே குடியிருந்திருந்தால் அவர்கள் அந்த அழிவிலிருந்து நிச்சயமாக தொடர்ந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அழிவு அவர்களை தொடர்ந்து பிடித்திருக்காது. அவர்கள் அழிவானது அவர்களுக்கு பின்னாலேயே தொடர்ந்து அவருடைய சந்ததியை கெடுத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். சத்துருவானவன் பின்தொடர்ந்ததை நாம் அறிய முடிகிறது. சோதோம் குமாராவிலே எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த சத்துருவினாலே கொண்டு வந்து விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த சாபங்களும் அந்த பாவங்களும் அவர்கள் மலைக்கு, அதாவது சோவாரை விட்டு விலகி மலைக்கு ஓடி போகும் பொழுது அவரை பின்தொடர்ந்து போய் அவருடைய சந்ததியை கெடுத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அழிக்கின்ற ஆவிக்குரிய தளம் எப்பொழுதும் கர்த்தராலே இந்த பூமிக்குள்ளே உலவி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அழிக்கின்ற ஆவிக்குரிய தளம் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று இருந்தாலும் அதை அழிக்க வேண்டும் என்று இறங்கி வருகிற பொழுது அதை கர்த்தர் தடுக்கிறதில்லை. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்துல நீ தரித்திரு என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த இடத்தை விட்டு விலகாமல் இரு என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த இடத்திலே நீ தொடர்ந்து இரு என்று சொல்லுகிறார். அது அந்த அழிவுக்குரிய தளம் விலகின பிறகு அந்த இடத்தை விட்டு நாம் புறப்படும்படியாக அவர் சொல்லுகிறார். அப்படி புறப்படும்படி அவர் சொல்லும் பொழுது புறப்படுவதும், அவர் இருக்கும்படி சொல்லும் பொழுது அந்த இடத்திலே தரித்திருப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி நாம் வாழ்வோமானால் எந்த ஒரு அழிவுக்குரிய ஆவித்தளம் நம்மை கடந்து போனாலும் நாம் கர்த்தராலே நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.